கனடால எங்க வீட்டு தோட்டத்துல புளிச்சக்கீரை நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. ஒரு சில இலைகள் வந்து பூச்சி அரிக்க ஆரம்பிச்சுச்சு. அதனால சரி எல்லா கீரையும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பறிச்சுட்டேன். கீரை வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடச்சிச்சு. பட் எங்க 4 பேருக்கு போதுமான அளவு இருந்துச்சு. ஸோ நம்ம இலைய மட்டும் பறிச்சு விட்டுட்டா அந்த தண்டுலேருந்து திருப்பி முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த எஜிப்ஷியன் வாக்கிங் ஆனியனோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அந்த ஆனியன் பல்ப்ஸ் வந்து செடிக்கு மேலே இருக்கும். தரைக்கு அடியிலயும் ஒரு சில பல்ப்ஸ் இருக்கும். பட் மேலே இருக்கிறது தான் பறிப்பாங்க. அது வந்து இன்னும் கூட நல்லா பெருக்கும். பட் அந்த தண்டு சாஞ்சிட்டதால நான் வந்து அப்படியே கட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் செடியில் நிறைய பூ இருந்துச்சு. பட் ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிருந்துச்சு. இது இன்னும் கூட பெருசாகும். இது வந்து இந்தியன் கத்திரிக்காய் கிடையாது. இந்த ஆபர்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கத்திரிக்காய் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சட்னி அன்றைக்கி தோசைக்கு வந்து அரைச்சிக்கிட்டேன். அதே மாதிரி புளிச்சக்கீரை வந்து யூஸ்வலாக ஊர்லலாம் வந்து இந்த தாளிப்பு வடகம் வச்சு தான் செய்வாங்க. அது வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து புளிச்சக்கீரையும், டின்னருக்கு வந்து கத்திரிக்காய் சட்னியும் செஞ்சாச்சு.